பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தவன் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, அதாவது கடந்த 14ஆம் தேதி திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருட 1ஆம் தேதி சித்திரை, ஆங்கில வருடம் 14ஆம் தேதி, தமிழ் வருடம் சித்திரை 1வது வருடம், விஸ்வாவசு வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு 1வது குருவாரம் வியாழக்கிழமை. இன்றைக்கு பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். என்னென்னு சொன்னால், குருவில்லா வித்தப்பால். இந்த உலகத்தில் நாங்கள் இப்போ பாருங்கள், ஒரு பதிவு எங்களுக்கு பதிஞ்சு கொண்டிருக்கு. அவ்வளோ காலம் செய்த கர்மவினைகள், அந்த பதிவை நாங்கள் எடுக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களாக தவம் பண்ணுறோம். திருமூலர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், மனத்தை ஒரு நிலை கொண்டு வர மிக மிக கஷ்டம், இருந்தாலும் முயற்சி பண்ணலாம், அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எங்களுக்கெல்லாம் அதை அடைவதற்கு எங்கள் குருநாதர் பூர்ணமான சரணாகதி அடைய வச்சு, அதை சரியாக செய்ய வச்சு வழிகாட்ட சொல்லி வழிகாட்டினார். எங்களுக்கும் வழிகாட்டி இந்த உலகத்துக்கும் வழிகாட்டின அந்த பகவான். அந்த மனத்தை நாம் எல்லாம் அலெக்சாண்டரை பற்றி சொன்னோன்னா, மனத்தை, அந்த தன்மையை, இப்போ இருக்கிற நம்ம இந்த பதிவு, அதை வெல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி அடைய முடியாது. அப்போ எங்களுக்கு வெளியில் செய்கிற எல்லா கிரியைகளும் பாருங்கள், உள்ளுக்குள்ளே அகத்தை கிளியராக்கி, அந்த அகத்தை கிளியராக்கிறதுக்கு, உள்முகமாக போகிறதுக்கு வெளியில் செய்கிற கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்து, அந்த வெளியில் செய்கிற அந்த வழிபாடுகள் கிரியைகள் எல்லாம் எங்கள் உள்ளுக்குள்ளே உள்மனத்தில் இருக்கிற உள்முகமாக தவத்துக்கு போய் அதிலிருந்து பாருங்கள், அதை கடந்து வெளியே வாரத்துக்கு உதவி செய்து, அப்போ இல்லை நாங்கள் எல்லாரும் போய் நாங்கள் செய்த எல்லா கடமைகள், வழியில் செய்த பாருங்கள் சரியாக செய்ய விடாமல் கடமைகள், வழியில் செய்த எல்லா கிரியைகள் எல்லாத்துலேயும் பாருங்கள் எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் சுகமாக இருந்தது. ஆனால் நிரந்தரமான ஒரு சுகம் என்று சொன்னால் குரு, அந்த குருவுக்கு பேர் தான் அந்தராத்மா. அந்தரண்டா அகத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறவர். அந்த குரு தான் வெளியே வந்து உபதேசம் பண்ணுவார். ஏன்டா உலகத்தில் சமநிலை குறையும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை, நீங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்துருக்கீங்க. இப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு காலுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ அந்த வேர்ல்டில் பாருங்கள், எதிர்மறையான சிக்கல் கூடித்தான் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் இயற்கை சீற்றங்கள், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி எங்களுக்கு சொல்லனா துயரங்கள், பொருளாதார பிரச்சனை, இப்படி உலகத்தில் பல இதுகள் வந்து இயற்கை சீற்றங்கள் பாருங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சொன்னால் சமநிலை குறையும் போது, அந்த எதிர்மறையான சக்தி கூடும் போது, அது செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது உலகத்தில் துன்பங்கள் ஏற்படும். எங்களுக்கும் எதிர்மறையான விஷயம் பாருங்கள், எண்ணங்கள் பாருங்கள், எங்களுக்குள்ள எதிர்மறையானது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது. அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு, உள்முகமாக போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு குரு எங்களுக்கு அவசியம். நாங்கள் எல்லாம் போன 14ஆம் தேதி உங்களுக்கு சொன்னோம். என்னென்னா, நாங்கள்லாம் ஒரு சங்கல்பம் கொள்ளணும். காயத்ரி மந்திரம் 4 மணிக்கு எழுப்பி பாருங்கள், நாங்கள் அதாவது 14ஆம் தேதி சித்திரை வருடம் அன்றைக்கு நான் உபதேசம் பண்ணேன். ஒரு சங்கல்பம் கொள்ளணும். நாங்கள் நாளையிலிருந்து காயத்ரி என்னன்னு சொன்னால், எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த மனத்தை வெல்வதற்கு ஒரு ஆளும் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கோம். அதை பாருங்கள், அந்த சொல்கிற மாதிரி கேட்டு தவம் பண்ணி 4 மணிக்கு எழும்புனாக்கள் கையை வைத்துங்க. பாருங்கள், 4:30க்கு எழும்புனாக்கள், 4 மணிக்கு விட்டு 4:30க்கு எழும்புனாக்கள் கையை வைத்துங்க. நீங்கள் விட்டால் பாருங்கள், பிறகு 4:30க்கு நாங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 5 மணிக்குள்ளே நாங்கள் பண்ணணும். பண்ணாட்டி பாருங்கள், எங்களுக்கு இப்போ இருக்கிற தன்மை, இப்போ நீங்கள் நல்லா இருந்தாலும் வெளியில் பாருங்கள் வெளியில் கர்ம வினைகள் எல்லாம் கூட உலகத்தில் பாருங்கள் எதிர்மறையான சிந்தனை இருக்கிறதால
நாங்கள் அதுக்கு ஐம்பொறிகளும் வெளியில் வேலை செய்கிறதால நிச்சயம் அது எங்களை தாக்கும். அதை நாங்கள் திங்க் பண்ண வேண்டிய வரும். அது எங்களை ஆள ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் செய்த சரி என்று சொல்லும் என்னடினா எங்களை அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிற சரி, நாங்கள் செய்த அப்படி ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் வெளியில் சரியாக இருக்கிற ஆளுக்கு தெரியும், இவர் செய்த பிழை, இவர் செய்த சரியில்லை, பிற்காலத்தில் இவர் வேதனைப்படுவார், இப்போ அவருக்கு சக்தி இருக்கத்தான ஒன்றுமில்லை. அவருக்கு பாருங்கள், இது திங்க் பண்ண பாருங்கள், அவர்களுடைய உயிர் சத்து குறையும் போது பின்னுக்கு பாருங்கள் பென்ஷன் எடுத்து நல்லா இருக்க வேண்டியவர் பாருங்கள் என்ன செய்தார். பென்ஷனுக்கு சொன்னால் என்ன, ஆன்ம சக்தியை கூடி தவம் பண்ணி நல்லா இருக்கவர் பின்னுக்கு வேதனைப்படுவார், விதி வெற்றி அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி அவரை கண்டுபிடிக்கலாம். அப்போ அதிலிருந்து வெளியே வாரத்துக்காகத்தான் நாங்கள் பாருங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு குருவிட்டம் வந்து பாருங்கள் தீட்சை பெறுவது. தீட்சை என்பதற்கு பாருங்கள் இப்படி நாங்கள் யாகங்கள், ஜக்ஷங்கள், தியான யுகங்கள்லாம் இப்படி வரும்போது பாருங்கள் எங்களுக்கு ஒரு பக்குவ நிலை அடையும், பக்குவ நிலை வரும். அந்த பக்குவ நிலை வரும்போது அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குரு தன்னுடைய ஆன்ம சக்தியை அவருக்கு வைப்பார். அதுதான் குரு. அந்த ஆன்ம சக்தியை இங்கிருந்து வைப்பார். என்னுடைய குருநாதர் பாருங்கள், நாங்கள் மாணவராக இருக்கும்போது பாருங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மாணவி ஒரு ஆள் எங்களோட பயிற்சி பண்ணுறாள், தீட்சை பெறணும். அப்போ தீட்சை கொடுக்க போகிறார் எங்களுக்கெல்லாம். அவள் அங்கேருந்து வாரத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் பாருங்கள் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லி அவர் சொன்னால், இதே டைமுக்கு நாங்கள் யாகம் பண்ணி பாருங்கள் தீட்சை கொடுக்க போகிறோம். அதே டைமுக்கு அங்கே பாருங்கள் எனக்கு பிடிச்ச சீஸ் எல்லாம் வச்சு என்னுடைய படத்தை வச்சுருந்து நீ பாருங்கள் அப்படியே என்னையே நான் உனக்கு அங்கே தீட்சை தருவேன் அப்படின்னு சொல்லி எங்களை வச்சு அங்கே செய்யும்போது பாருங்கள் யாகம் முடிஞ்ச உடனே பாருங்கள் அவள் அங்கேருந்து கோல் பண்ணார். இந்த யாகம் போக அந்த ரூம் எல்லாம் அப்படியே இருக்குது. சுவாமி எங்களுக்கு பாருங்கள் இங்கே எங்களுக்கு தொட்டு வச்ச மாதிரி அங்கே தொட்டு எனக்கு ஆசீர்வாதம் அந்த தீட்சையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி பாருங்கள் அங்கேருந்து செய்து கொண்டிருக்காங்க. பாருங்கள் எங்களோட எங்கள் குருகுலத்தில் எங்களோட இருந்தவர். அப்படி பாருங்கள் ஒரு குரு பாருங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பாருங்கள் அவர் என்ன குரு என்று சொன்னால் அந்தராத்மாண்டா உள்ளுக்குள்ளே ஆன்மா. அப்போ நான் இறைவனுடைய ஒரு பகுதி, நாங்கள் இறைவனுடைய பகுதி என்றால் அந்த இறைவனுடைய பகுதி பாருங்கள் இப்போ மனம் உடல் சார்ந்து ஒட்டியிருக்கிறாரு. என்னென்னு சொன்னால் ஓசோ ஒரு தரம் பாருங்கள் சின்ன வயதில் படம் பார்க்க போகும்போது அப்போ அந்த படத்தில் வர எல்லா துக்க விஷயங்களையும் பார்த்து அழுதார்களாம். அப்போ ஓசோ பாருங்கள் பக்கத்தில் அவங்களோட அம்மா அப்பாவையும் பார்த்தா அழுதார்கள், ஆனால் அவர் அழலை. அப்போ அந்த படம் முடிஞ்ச உடனே ஓசோ சின்ன வயதில் கேட்டாராமன்னு சொன்னால், ஏன் நீங்கள் அழுறீங்க, இதில் நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இது ஒரு ஃபிலிமில் போய் கொண்டிருக்கு, இது பாருங்கள் அவங்கெல்லாம் சம்பளத்துக்கு நடிக்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுறீங்க அப்படின்னா, நாங்கள் இந்த படம் பார்க்கும்போதும் மனம் அதில் சார்ந்துது, மனம் அதில் சார்ந்தா அந்த துக்கம் எங்களுக்கு வந்து அழுவோம். நான் சாரல் அப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சாரல் ஒரு நாள் மனம் எதில் சார்ந்திருக்கோ அந்த தன்மையை உண்டாக்கி அதுவாக்கிறோம். அதான் எதை நினைக்கிறோமோ அதுவாகிறோம், அதை நினைக்க வச்சு அதுவாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சின்ன வயதிலே ஓசோ பாருங்கள் அதை சின்ன வயதிலே அதை செய்து காட்டிருக்காங்க. அவர் கடைசி மட்டும் பாருங்கள் அந்த பக்கம் போகலை. அப்போ இப்போ நாங்கள் பாருங்கள் இறைவனுடைய ஒரு பகுதி இங்கே வந்து உடல் மனம் சார்ந்திருக்கிறதால ஒரு துக்க விஷயத்துக்கு நீங்கள் போல துக்க படம் போகும்போது படம் பார்க்கும்போதோ துக்கத்துக்கு போயிருக்கோ மனம் அதில் சார்ந்தா மட்டும்தான் நீங்கள் அழுவீங்க. துக்கத்தில் மனம் அதில் சார்ந்தா மட்டும்தான் அந்த செயலை செய்வீங்க. மனம் அதில் சாராத அளவுக்கு மனப்பலம் ஆகுனா பாருங்கள் எதில் சாரோணும் எதில் சாரப்படாம் அப்படின்ற பகுத்தறிவு மனுஷனுக்கு உண்டு. அந்த பகுத்தறிவு அவனுக்கு இல்லை. இப்போ அதான் அவனுடைய இரண்டா அவன் மனம் உடல் சார்ந்து அப்படி இருக்கிறதால பாருங்கள் அவன் எதை சார்ந்து வரணும் எதை சாரப்படாம். மனத்தை கொண்டு தான் கடமையாற்றணும், எதை சார்ந்து வேலை செய்யணும். சுவாமி விவேகானந்தர் சொல்லணும்னா எண்ணங்கள் பதியாமல் கடமையாற்று அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் பாருங்க ஒரு வசனம் சொல்லிங்க அப்படின்னா, எண்ணங்கள் பதியாமை மனதை சார்ந்து எண்ணங்கள் பதியாமை பற்றற்று கடமையாற்று அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் பாருங்க. நாங்கள் பற்றற்று கடமையாற்றம் காட்டிலும் எங்களுக்கு கொடுக்கல. ஏனண்டா பற்றிருக்கும் போது குரங்கு மனம் எங்கள் எல்லா பக்கமும் ஓடும். ஒரு பக்கம் நிற்கும், அங்கே ஓடும், இங்கே ஓடும், இங்கே பார்க்கும், அங்கே பார்க்கும் பாருங்க. அவங்க ஒரு இடத்துல நிற்காது, இங்கேருந்து வெளியே பார்க்கும், வெளியே கஷ்டம் வரும்போது இங்கே பார்க்கும், அப்படி எல்லா பக்கமும் பார்க்கும். அப்போ குரங்கு மனத்தில் பாருங்கள் நான் பாருங்கள் உங்களுக்கு
பிள்ளையார் மனம் ஆகின பிறகு தான் தருவேன். குரங்குட கையில் பூமாலையை கொடுத்தா என்ன செய்யும்? கிழிச்சிடும். அப்போ அது மாதிரி உங்கள்கிட்ட இப்போ நாங்கள் தந்தால் சுயநலமாக பாவிப்பீங்கன்றதுக்காக எங்களை பிள்ளையார் மாதிரி ஆக்கி போட்டு தான் தந்தார். ஆனால் அவர் சொல்கிறார் பாரு, நான் உன்னை பிள்ளையார் மாதிரியும் பிடிப்பேன், குரங்கு மனம் மாதிரியும் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, இந்த கையில் தான் மனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எங்களுக்கு. அப்படி எங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு 6 வருஷம் பயிற்சி பாருங்கள். அப்படி பாருங்கள், சூட்சுமமாகி நேரடியாகி நாங்கள் பாருங்கள் அவருடைய நேரடியாக தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் எங்களுக்கு பாருங்கள் இரவையில் பாருங்கள் சூட்சுமமாக அவர் கொடுத்தார். அப்படி எல்லா பயிற்சியும் பண்ணித்தான் எங்களுக்கு வெளியே கொண்டா. இன்றும் என்னுடைய குருநாதர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அந்தராத்மா தான் குரு. அவர் பாருங்கள் மன உடலிலிருந்து விடுதலை ஆகினா பாருங்கள் அவருக்கு மோட்சம், அவர் தான் முக்தி பாருங்கள். அதான் ஜீவ பிரம்மக்கிய நிலை என்றான். ஜீவன் பாருங்கள் இப்போ என்ன சொன்னால் உடல் மனத்தை சார்ந்திருக்கத்தால ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் பாருங்கள் மனப்பலம் ஆகின உடனே எதை சாரணும் எதை சாரப்படாது, எதோட ஒட்டணும் எதோட ஒட்டக்கூடாதுன்ற பகுத்தறிவு தான் மனிதனுக்கு 6வது அறிவு, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு தான் ஞானத்தின் முதல் படி. யோசிச்சு பாருங்கள், அந்த பகுத்தறிவு வந்தால் ஞானத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பெறுவதற்கு பாருங்கள் ஒரு குருவிட்ட தீட்சை பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த குரு பாருங்கள் தன்னுடைய ஆன்ம சக்தியை வைப்பார். உதாரணத்துக்கு லௌகீக வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு வயல் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அது களையெல்லாம் எடுத்து பாருங்கள் அதில் வரம்பெல்லாம் போட்டு எல்லாம் செய்து எலி பொந்துகள் இருந்தாலும் எல்லாம் அடைச்சி முடிஞ்சு தயாராக விதைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் போது எங்களுக்கு பாருங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு விதையை கொடுக்குறாரு. அந்த விதையை கொடுத்து பாருங்கள் ரெடியாகிற விதையை கொடுக்குறாரு. அந்த விதையை போட்டு பாருங்கள் அதுக்கு வளர்க்கக்கூடிய நீர் பசலை எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது வளர்ந்தோடனே பாருங்கள் விளைச்சல் எங்களுக்கு தான். அதே மாதிரி பாருங்கள் இந்த ஆச்சிரமத்தில் போனோடனே குருநாதர் எங்களை பக்குவப்படுத்துவார். இந்த யாகங்கள் யக்ஷங்கள் இப்படிப்பட்ட வழிகளில் நாங்கள் போடுவோம். என்னன்னு சொன்னால் நல்லவர் பக்கம் போய் நல்லத்த பக்கம் போய் நல்லாரோட சேர்ந்து நல்லது போனோடனே நல்ல ஒரு பதிவு மனதில் ஏற்படும். அந்த நல்ல ஒரு பதிவு ஏற்படும் போது பாருங்கள் நல்ல பக்கம் சார்ந்து போகிறது. ஏன்னா மனம்தான் பாருங்கள் ஐம்பொறிகளை இயக்குறேங்கிற உடலை ஆன்மாவிலிருந்து சக்தி எடுத்து. அப்போ ஆன்மா தான் சூரியன். நாங்கள் உங்களுக்கெல்லாம் விளங்கப்படுத்திருக்கேன். அப்போ பாருங்கள் அது அண்டத்தில் இருக்க சூரியனும் அந்த நவகோள்களும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அண்டத்தில் இருக்கலாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லி. அப்போ பாருங்கள் இந்த மனம் பாருங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நல்லவரோட சேரும் போது நல்ல சக்தி அதுக்குள்ளே உண்டாகிற உடனே பாருங்கள் இப்போ உங்களுக்கு கூடாத சக்தி உண்டாகிற உடனே நல்லத்துக்கு போனாலும் மனம் அப்படியே கூடாது கூட்டிட்டு போகுது. எப்படி போனாலும் கூட ஏன்னா அதுதான் கூட இருக்கு. இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் நீங்கள் தவம் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பக்கம் தான் போகும். அப்படி டக்குன்னு மாறிடும். அதான் குரங்கு மனம் அப்படின்னு சொல்லி. அப்போ பிள்ளையார் பக்கம் நாங்கள் இருந்தாலும் பிறகு குரங்கு மக்கள் போய் தர முடியும்னா பிள்ளையார் ஆகலை நாங்கள் குரங்கு மனமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். வெளியில் சரியாக இருக்காக்கள் கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே இருக்கும்போது நான் ஒரு பிழையும் செய்யலை சரி அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் பாருங்கள், நீங்கள் உங்களோட பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள் நீங்கள் செய்வதுதான் சரியன்னு சொல்லும். ஆனால் பக்கத்து வீட்டில் பாருங்கள் 2 பேர் பாருங்கள் சண்டை பிடிக்கிறாங்க. அவங்களோட உங்களுக்கு ஒரு பற்றும் இல்லை. ஆனால் அவர்கள் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வரும்போது பாருங்கள் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்து சொல்வீங்க உங்களெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க ஒருவர்லையும் உங்களுக்கு பற்று இல்லை, மனம் சாரலை. அப்போ சொல்கிறதான் ஜட்ஜ், கைகோர்ட் ஜட்ஜ்ன்றது. யோசிச்சு பாருங்க. அப்படி கைகோட் ஜட்ஜ் உள்ளுக்குள்ளே இருக்கார் பாருங்கள் எங்களுக்கு அந்த ஆத்மா. அவர் உடல் மனத்தில் பாருங்கள் பாராமல் அவர் சாராமல் இருந்தாருன்னா அவரை பாருங்கள் அதான் மனு நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. மனு நீதி மனுவுக்குள்ளே இருக்க ஜட்ஜ். அப்போ அது மாதிரி பாருங்கள் நாங்கள் பாருங்கள் சார்ந்திருக்கிறதால பிரச்சனைக்குள்ளே நாங்கள் இருக்கிறதால நாங்கள் செய்தால் சரி நான் பாருங்கள் பிழை விடலை அப்படின்னு சொல்லுவேன். வெளியில் வருவர்களுக்கு பாருங்கள் சரியாக இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்னன்னா இது பிழை, பின்னால் இந்த ஆள் வேதனைப்படுவார் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படி சொல்வார், தான் சொல்ல மாட்டார் பாருங்கள், தன்னிட்ட வந்தால் மட்டும் சொல்லுவார். அதுதான் உண்மையான பகுத்தறிவு. சும்மா சொல்லலை. அப்போ அது மாதிரி பாருங்கள் இந்த வயலுக்குள்ள அந்த தீட்சையை கொடுத்து அந்த விதையை கொடுத்து அதுக்குரிய பாருங்கள் பசலை எல்லாத்தையும் கொடுத்து அதை சரியாக செய்த உடனே பாருங்கள் விளைச்சல் எங்களுக்கு தான். அதே மாதிரி ஒரு குருவிட்ட போனவுடனே மனம் பாருங்கள் எல்லா பக்கம் ஓடுற மனத்தை இப்படி நல்ல விடயங்கள் உபதேசங்கள் சச்சங்கங்கள் யாகங்கள் யக்ஷங்களில் பங்கு பெற்றும் போது மனம் ஒரு அளவுக்கு பாருங்கள் சரியாகிற உடனே அந்த குரு அவருக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தீட்சையை கொடுப்பார். மந்திர தீட்சை கொடுப்பார், நயன தீட்சை பாருங்க என்ன செய்வார் அவர் பாருங்க, நயன தீட்சை கொடுப்பாரு, பரிசு தீட்சை பாருங்க அவர் உடம்புல கையை வச்சு கொடுப்பாரு. சுவாமி விவேகானந்தருக்கு பாருங்க பூரணமா அவர் பாருங்க எல்லாத்துலேயும் பாருங்க வெற்றி அடைஞ்சினால அவரை கட்டி பிடிச்சி பாருங்க கட்டி அணைச்சி அவருடைய சக்தி எல்லாம் கொடுத்தார். நரேந்திரா என்னுடைய சக்தியெல்லாம் உனக்கு தாரன் அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் விவேகத்தால் ஆனந்தத்தை
கண்டுத்தார். என்ன சச்சிதானந்தை கண்டுத்தார், விவேகானந்தராயித்தார் நரேந்திரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த தீட்சையை பாருங்க அவர் உபதேசம் பண்ணி, உபதேசத்தின் மூலம் பாருங்க, பிரசாதத்தின் மூலம், மந்திர ஜபங்கள் மூலம் இப்படியே ஆன்ம சக்தியை வச்சு அதை வளர்க்குறதுக்கு பாருங்கள். இப்படி பூஜைகள், யபங்கள், தியான யபங்கள், இப்படியான இடங்களுக்கு வந்து தியான யபங்கள் பண்ணி வளர்க்குறோம். சச்சங்கங்கள் கேட்குறோம், குருமாரோட பழகுறோம், நல்லவர்களை பார்க்குறோம். நல்லத்தை நினைச்ச உடனே அங்கே வைக்கிற தீட்சை வளரும். ஏன்டா நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்த்தவண்டா ஆன்மா வளரும். கெட்டெண்ணம் கொண்டு கெட்ட சுவாசம் ஈர்த்தவண்டியன்னா ஆன்மா பலங்குறைஞ்சிடும். இதுதான் உண்மை. அப்போ அந்த தீட்சையை பெற்று பாருங்கள், அந்த தீட்சையை பெற்று அந்த காயத்ரி ஜபம் பண்ண உடனே எல்லையை வச்சு பாருங்கள். நாங்கள்லாம் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கோம். நான் அன்றைக்கு சொன்ன சங்கல்பம் கொள்ளுங்க, நாளைக்கு நாங்கள் சங்கல்பம் கொள்ளோட நாங்கள் ஒரு பிரச்சனையாக தான் சாமித்தை வந்திருக்கோம். இவர் சொல்கிற மாதிரி இந்த மனத்தை வெல்லாமட்டால் அதைத்தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம். நித்திரைக்கு போகிற முதல் திங்க் பண்ணுவோம், நித்திரை முடிஞ்சோடனே திங்க் பண்ணி நீங்கள் கடந்தலையோ இல்லாட்டி ஒரு பிரச்சனையாக இருந்தால் என்ன செய்யும், எப்படியோ நித்திரை வந்த முடிஞ்ச உடனே இப்போ அதைத்தான் திங்க் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியாமலே பாருங்கள், அது உங்களை கட்டுப்பாட்டுக்கு வந்தோடனே ஆண்டவன் ஆகிறார். அவர் தான் ஆள்ற உங்களை. கடவுள் பாருங்கள், எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர் கடவுள். உங்களை இப்போ பாருங்கள், உங்களுக்குள்ளே ஆள்றவர் பாருங்க, அவர் தான் உங்களை ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறவர். அப்புறம்டா அவர் உங்களை கட்டுப்பாட்டு கொண்டு வரக்குள்ள நீங்கள் சொல்கிறது என்ன, அவர் தான் சொல்கிறாரு. நான் சொல்கிற சரி அப்படின்னா அவர் தான் அந்த பேசுகிறார். அது மாதிரி தான் ஆவி பிடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ் படம் இருந்தாலும் ஒரு பாருங்க இங்கிலீஷ் பேசுகிறாண்டா வெள்ளக்கார ஆவி என்ன ஆவி பூந்துத்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள், அதில் பூந்துதண்டா அவர் பாருங்கள் தான் அதுதான் என்று எண்ண வச்சிருவார். ஏன்னா மனத்தை யார் கட்டுப்பாட்டு கொண்டு வராங்களோ அவங்கள் பாருங்கள் நம்மளை இயக்கலாம். அப்போ மனம் பலமாகிறதுக்கு என்ன சொன்னால், மனத்தில் பாருங்கள் நாங்கள் உடல் மனம் பக்கம் செலவழிக்கிறதால நாங்கள் இறைவண்ட பகுதி என்பதை நாங்கள் மறந்துவிட்டு இந்த உலகத்து பக்கம் மனம் எதை சார்ந்திருக்கோ அதுதான் நான் அப்படின்னு சொல்லுது. அதுதான் ரமண மகர்ஷி நான் யார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதை சார்ந்திருக்கிற பொருளை பாருங்கள், நாங்கள் அதுதான் நான் என்று சொல்கிறோம். அது நான் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஆன்மா எந்த பக்கமும் பாருங்கள் சார்ந்து தான் வேலை செய்யும். ஆனால் அதனுடைய சுயத்தன்மையிலிருந்து மாறாது. இதுக்காக தான் ராமகிருஷ்ணபுரம் சொன்னார், சிக்கி முக்கி கல் கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் தன்னுடைய அசலாகிய நெருப்புத்தன்மை மாறாது. கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ளே பாருங்கள் இருந்தாலும் அதை வெளியில் கரையில் எடுத்து போட்டு ஒரு இரும்பு கம்பியால் அடித்தா நெருப்பு வரும். ஏன்னா தான் கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் அசல் மாறாமல் இருக்கார். அதனால் பாருங்கள், நாங்கள் பாருங்கள் இங்கே உலகத்துக்குள்ளே வந்து எங்களோட அசல் மாறிட்டோம். அந்த மாறின இடத்தை நான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரமண மகர்ஷி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அது இல்லை, நான் பாருங்கள் உடல் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஆன்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் யார் என்று சொல்லிவிட்டேன். இதுக்காக தான் நான் ஒரு சின்ன உதாரணம் முதல் சொன்ன மாதிரி, ஒரு தண்ணியை பாருங்கள் எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடம்தான் நான் அப்படி என்று தண்ணி சொல்லாது. ஏன்னா தண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். ஒரு ஐஸுக்குள்ளே வச்சு உண்டப்பட்ட ஒரு கப்புக்குள்ளே வச்சு பாருங்கள், அதை ஃப்ரிட்ஜில் வச்ச மட்டும் ஐஸ் ஆகுனா அந்த ஐஸ் தன்மையா நான் அப்படின்னு சொன்னேன்டா அது இல்லை. ஏனென்றால் அது உறைஞ்ச இடத்தை சொல்கிறாரு, அது அவர் அசல் இல்லை. அதே மாதிரி இப்போ நாங்கள் பாருங்கள் எங்களுடைய தன்மை பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீ சார்ந்து வாழணும், ஆனால் என்னை போல் நீ இரு. ஏனெண்டா நான் உலகத்துக்குள்ளே தூளில் துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறேன் அரிச்சுனா. ஆனால் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குணங்கள் தன்மை பண்பு எல்லாம் இருக்குது எல்லா பொருளுக்கும். ஆனால் நான் பாருங்கள் அதை சார்ந்து இருக்கிறேன், ஆனால் அதில் ஒட்டாமல் இருக்கிறேன், அதனால எனக்கு அது பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீ பாருங்கள் அதை ஒட்டி அதில் பாதித்த உடனே ஈஸ்வர் என்னை தாத்தா பாருங்கள் தோளில் போட்டு பாருங்கள் என்னை வளர்த்தவரை நான் எப்படி அதை அவருக்கு அஸ்திரம் விடுற கிருஷ்ணா அப்படின்னு நீ கேட்குறா. யோசிச்சு பாருங்க, நீ அவரை கொல்ல முடியாது. பாருங்க, அவர் நீரால் நெருப்பால் அழியாத ஆன்மா. அவர் சார்ந்திருக்கிற அவர் பாருங்க இந்த பாவத்து பக்கம் சார்ந்திருக்கிறார். அவர் இச்சை மரணத்துக்காக வந்தவர். இந்த பாவம் அவரை வேதனைப்படுத்தும். அந்த பாவத்தை தான் உனக்கு பாரு கொல்ல சொல்லி அஸ்திரம் நான் பாருங்க விட சொல்றேன் ஒழிய அவரை என்னாலையும் அழிக்க முடியா. நான் தான் அவர், நான் என்ன இருந்தால் அவர் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கீதையில். இது தெரிய விலங்கல்ல எல்லாருக்கும் நல்லா வச்சு பாருங்க. அப்போ நாங்கள் பாருங்க வல்ல குருநாதர் வருத்துவது கொல்ல நம்மளை கொல்லடிக்கிற தீவினையை கொல்லுவதற்கு தான் வருத்துற. அப்போ துன்பங்களும் வேதனைகளும் எங்களுக்கு வந்து வருத்துறோன்னா அவர் எங்களை பாருங்க வருத்துறலை, எங்களை பாருங்க பிடிச்சிருக்க பாவத்தை கொல்லுவதற்காக வருத்துறார். இந்த பாவத்து பக்கம் நீ திங்க் பண்ணினால்
உன்னை அழிச்சு விடும் அப்பா, உன்னை நோப்படுத்தும், இந்த உடம்புக்கு நோப்படுத்தும். அதனால் பாருங்கள், கடவுள்கிட்ட இந்த அடிக்கிற அடிதான் பாருங்கள், தங்கத்துக்கு அடித்து பெருமதியாக்கிறமா அடிக்கிற அடிதான் அங்கே கொடுக்குற கஷ்டம். அதனால தான் நபிநாயகம் சொன்னால் துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடைன்னு சொன்னால், நீங்கள் அது கொடுத்தா பாருங்கள், இந்த பக்கம் போனால் நான் கடவுளில் இருந்து வந்த ஒரு பகுதி, நான் கடவுள், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் பாருங்கள் இந்த பஞ்சபூதங்களுக்கு பயப்படும், அது என்னை அழிக்க மாட்டேதுடா, பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்கிற நான் அப்படின்ற தன்மை வரும். அதுதான் ஞானத்தில் பாருங்கள் ஞானம். அந்த தன்மை வரங்காட்டிலும் எங்களுக்கு அடிப்பாங்க. ஏன்னா அந்த தன்மை வரங்காட்டிலும் நாங்கள் பூலோகத்துக்குள்ளே தான் இருக்கோம். இது கரும பூமி பாருங்கள். நாங்கள் அங்கிருந்து வந்து லண்டனுக்கு போய் கடமையாற்றி சம்பளம் எடுக்க வந்த மாதிரி நாங்கள் அங்கிருந்து வந்து இந்த கர்ம பூமியில் கடமையாற்ற வந்திருக்கத்தால இந்த கடமை பாருங்கள், இந்த பூமியில் நாங்கள் ஒட்டுனத்தால் பாருங்கள் கடமையாற்ற இந்த பூமி எங்களை விடுதில்லை. ஆனால் பாருங்கள், நாங்கள் அதை சார்ந்த உடனே பாருங்கள் கடமையை ஆற்றலாம். ஏனென்றால் அதை சார்ந்த உடனே மனம் பலமாகும், மனம் ஒட்டாமல் பாருங்கள் கடமையாற்றும். அதான் எண்ணங்களும் மனம் உண்டு. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னாண்டா, எண்ணங்கள் பதியாமல் கடமையாற்று அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காயத்ரி மந்திரம் சொல்கிறவர்களுக்கு பாருங்கள், நீரால் நெருப்பால் பாருங்கள் எந்ததாலே அகால மரணங்களோ ஏதோ ஏற்படாது. நீங்கள்லாம் பாருங்கள், என்னோட வந்தவர்கள்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பாவம் இருந்தனால அவர்களை கொல்லுவதற்கு விழுந்தாலும் பாருங்கள் அவர்கள் பாருங்கள் தப்பி விட்டார்கள். பல பேர் தப்பித்தார்கள். என்னன்னா அவர்கள் பாருங்கள் இந்த பக்கம் கூட இருந்ததால் பாருங்கள் வாதாடித்தார்கள். சமீபத்தில் வந்த கொரோனா பாருங்கள் சில பேருக்கு வந்து போய்து, அவர்களை ஒன்றுமே செய்யலை. சில பேருக்கு பாருங்கள் வந்து கொஞ்ச நாள் வாதாடி வென்றார்கள். சில பேர் பாருங்கள் செத்து மடிஞ்சார்கள். ஏன்னா அந்த பாவம் கூட இருந்தோடனே கொஞ்சம் வாதாட்டத்துக்கு பிறகு ஆன்ம பலம் கூடத்தால் தப்பித்தார்கள். சில பேருக்கு பாருங்கள் அவர்களுக்கு உயிர் சத்து கூட இருந்ததால் என்ன செய்த அந்த ஆன்ம பலம் உயிர் சத்து கூட இருந்ததால் அவர்களுக்கு வரலை. ஆனால் அவர்களுக்கு உயிர் சத்து குறைஞ்சி அது கூட இருந்தவர்களுக்கு பாவம் கூட இருந்தவர்கள் பாருங்கள் என்ன செய்யும், அது அவரை பிடிச்சி அழிச்சிது. சிந்திச்சு பாருங்க. அப்போ நாங்கள் இந்த பக்கம் சார்ந்து போகிறதுக்கு பாருங்கள் துன்பங்களை கொடுத்து நல்லவரை காப்பாற்றவன் தர்மத்தை நிலைநாட்டவன் அப்படின்னா நல்லவர்களுக்கு பாருங்கள் துன்பத்தை கொடுத்து இந்த பக்கம் போக வைக்க பார்க்குறாரு அப்படின்னா இந்த பக்கம் போனால் நீ கொஞ்சம் நல்லத்தை எடுத்துருவா, அதுக்கு போய் குறைஞ்சிடும், மிச்ச நாள் நீ நல்லா இருக்கலாம், உனக்கு நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நீ செய்த பாவத்துக்குரிய பாருங்கள் என்ன பாவத்துக்குரிய சம்பளம் தான் மரணம், அந்த பாவம் செய்திருந்தேன்னா உனக்கு கூட உனக்கு மரணம் இத்தனை அந்த ஏற்படும், அந்த பாவம் குறைஞ்சினா மரணம் நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எல்லாரும். அதனால தான் எல்லா ஞானிகளும் பிறக்கும் போது ஒரு கட்டத்தில் அவருடைய சாதகம் இத்தனையாம் தேதி தான் நீங்கள் மரணிப்பேண்டு. எல்லா ஞானிகளும் பாருங்கள் தன்னுடைய சாதகத்தையே வெண்டு விட்டார்கள் பாருங்கள், மரணம் இல்லா மார்க்கண்டேயர் மாதிரி. ஏன் மார்க்கண்டேயர் பாருங்கள் அவர் வெற்றி அடைஞ்சார். 16 வயதில் அவருக்கு மரணம் பண்ணிருந்தோடனே அவர் சின்ன வயதிலிருந்து அவங்களோட அப்பா பாருங்கள் எல்லா ஞானிகள்கிட்டையும் கொண்டு ஆசீர்வாதம், நீ நீண்ட நாள் வாழ்வாய் என்று ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பாருங்கள் அவரை அம்மாக்கள் அழும்போது பாசத்து பக்கம் மன உடல் பக்கம் சார்ந்து பாசத்து பக்கம் அழும்போது தன்னுடைய சுயதன்மையாகி அறிவை மயக்கி அழும்போது இந்த மார்க்கண்டேயருக்கு அழுதிருந்தால் செத்திருப்பார். 16 வயது முடிஞ்சிருக்கு. ஆனால் அவர் எங்கள் அம்மா அப்பா அழுறாங்க ஏன் என்று கேட்குறதுக்கு ஏன் அழுறாரு, நமக்கு இப்போ மரணம் பண்ணி சொன்னால் எனக்கு சிவபெருமான் தான் என்னை கொடுத்தவர், அவர் மரணம் இல்லாத ஆள், அவரை நோக்கி அவரை சார்ந்திருந்தால் நாங்களும் மரணத்தை வெல்லாண்ட எண்ணத்தை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் அவர் போல பெரிய ஆட்களை சந்தித்த ஆசீர்வாதம். சின்ன வயதில் அவரை அவங்களோட அப்பா சின்னத்திலிருந்து பெரிய ஆட்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ இந்த பெரியவர்கள்ட்ட கூட்டிகிட்டு போனோடனே பாருங்கள் பெரிய தன்மை பெரிய நல்ல தன்மை எங்களுக்குள்ள வரும். அதான் நல்லாரை காண்பது நன்று, நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லாரை பார்ப்பது, நல்லுடைய உபதேசம் கேட்பது, நல்ல பக்கம் போனோட எங்களுக்கு ஒரு பதிவு வந்து எங்களை தீய வழியில் போகாமல் போனாலும் காப்பாற்றக்கூடிய நல்ல தன்மை, அந்த நல்லது பாருங்கள் நல்ல வழிக்கு போக சொல்லி நல்லத்தை ஈர்த்து வாழக்கூடிய தன்மையை மனம் உண்டாக்கும். ஏன்னா மனம்தான் அவரை இயக்குற இந்த 5 பொறிகளை. இப்போ மனம் பலமாகுதுன்னா அவர் நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவார். இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து வரும்போது பாருங்கள் சில பேர் பாருங்கள் நல்ல சக்தி உள்ளாக்கள், சில பேர் இப்போ சக்தி குறைஞ்சாக்கள். அந்த சக்தி குறைஞ்சாக்கள் பாருங்கள் அந்த சக்தி கூடியவளை பார்த்தோடனே முகம் ஒரு பாடி பாருங்கள் ஒரு சாதியான தன்மை வந்துடும். ஆனால் அந்த நல்ல சக்தி பெற்றவர்கள் பாருங்கள் அவர்களை பார்த்த உடனே பாருங்கள் இவர்களுக்கு அது தாக்காது. ஏன்னா சக்தி குறைஞ்ச பொருளை சக்தி கூடிய பொருள் பாருங்கள் சக்தி குறைஞ்ச பொருளுக்கு தான் தாக்கத்தை உண்டாக்கும். இதுதான் நியூட்டனின் சயின்ஸ் விதி. அப்போ சக்தி கூடிய ஆன்ம பலம் கூடியவர்கள் ஆன்ம குறைஞ்சவர்களை பார்த்து அவர்களுக்கு பாருங்கள் என்ன
இந்த தாக்கம் வராது. சக்தி குறைஞ்சவர்களுக்கு சக்தி கூடிய நல்ல சக்தியை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும், முகத்தில் ஒரு மாற்றம் வரும், ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு தன்மை வரும். இந்த சக்தி குறைஞ்சவர்களுக்கு பாருங்கள், ஒரு செயல் தாங்க நினைக்கிற செயல் நடக்காட்டி பாருங்கள் அவர் கோபம் வந்து திருப்பியும் மன உடல் பக்கம் போய் பாருங்கள் அந்த கடமையை முடிக்காத அளவுக்கு அவரை கொண்டு வைத்தர் பிடிச்சிருவார். அப்போ இதில் இதான் சொல்கிறாரு மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் காயத்ரி மந்திரம் பாருங்கள், காலையில் எழுப்பி நாங்கள் கடைசி 21 காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த குரு கொடுத்த தீட்சையை பாருங்கள் நாங்கள் 4 இல்லாட்டி 4:30 செய்து வந்தால் மனத்தை வெல்லுவோம். ஏன்னு சொன்னால் ஒரு யானை பாருங்கள், சின்னல்ல யானை குட்டியை கோயிலில் கட்டி போடுவார், காட்டில் இருந்து கொண்டு வந்தோடனே அதை கட்டி போட்ட உடனே பாருங்கள் அந்த எண்ணம் பாருங்கள் கட்டி போட்டிருக்கணும். அடிக்கடி அவர் கால் எடுப்பார், கால் எடுத்த உடனே சங்கிலியால் கட்டி போட்டிருக்காருன்னு எண்ணுவார். அப்படி எண்ணி வரும்போது அவர் வளர்ந்த பிறகு பாருங்கள் அந்த கட்டை எடுத்து விட்ருவாங்க. ஆனால் அவருக்கு மனத்தால் கட்டுப்படுத்தார், எண்ணத்தால் அங்கேயே நிற்பார். அதே மாதிரி நாங்கள் பாருங்கள், நாங்கள் இப்போ செய்கிறது பாருங்கள் மனத்தால் கட்டுப்பட்டீங்க, அந்த எண்ணத்தை எண்ணி அதனால் இப்போ கட்டுண்டிருக்கத்தால் நாங்கள் பாருங்கள் இப்போ என்ன செய்யணும், அந்த பக்கம் சாந்திரிக்கத்தால் தான் இன்றைக்கு துன்பம் வருது. அந்த துன்பத்திலேருந்து இந்த பக்கம் சார்வதற்கு பாருங்கள் இப்படி காலையில் எழும்புனோடனே தியானம் பண்ணுவோம், இப்படி சச்சங்கள் பண்ணுவோம், இப்படி பூஜைகளுக்கு போவோம், இப்படி நல்லதுக்கு போகல. இந்த பக்கம் சாரும் போது அந்த தன்மை குறையும் போது அந்த தன்மை பாருங்கள் ஈர்த்து கஷ்டங்களை ஈர்த்து கொடுத்த அந்த தன்மை இருக்காமல் இப்போ நல்ல தன்மை நான் இப்போ நல்லா இருக்கேன் சாமின்னு சொல்கிறோம். அது இந்த பக்கம் நாங்கள் போனோடனே நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா இருந்த உடனே பாருங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகம் இல்லை. அதனால் நல்லா வந்த உடனே பாருங்கள் அப்புறம் எல்லா பக்கமும் அந்த குரங்கு மனவங்களை ஓட வைக்கிறோன்னா எங்களை உத்வேகம் ஒன்று இல்லாமல் போகுது. அந்த உத்வேகம் பாருங்கள் ஏன்னா கஷ்டம் வரும்போது நீ நல்லவர்கிட்ட போன்ற உத்வேகம் மாதிரி இந்த நல்லத்தை நாங்கள் பாருங்கள் உத்வேகமாக குறிக்கோளாக பதிச்சு கொண்டவண்டா என்னதான் செய்தாலும் பாருங்கள் துன்பத்து பக்கம் போடாமல் நல்ல பக்கம் போகணும். இங்கே பாருங்கள் அடியில் நடுக பேசி கொண்டிருக்கிற மாதிரி நல்லத்தையே அந்த பக்கம் போனாலும் பாருங்கள் போடாமல் இந்த பக்கம் தான் பேசும். ஏனெண்டா நாங்கள் அந்த பக்கம் போனதால் அதே பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஏன் இந்த பக்கம் போய் கூடி இதே பேசலாம், இது மாதிரி நடக்கலாம், இந்த பக்கம் நல்லதை ஈர்க்கலாம். அதுதான் அடுத்த கேள்வி பாருங்க. கடவுள் எங்கள்கிட்ட கேட்குறது என்ன, வாழ்தல் வாழ விடுதல். நீ பிறருக்கும் பிறர் மனதுக்கும் பிறர் உடலுக்கும் துன்பம் கொடுக்காம வாழ்றது வாழ்தல். நீ வாழு பாருங்க, வாழ விடுதல். உனக்கும் உன் மனதுக்கும் பாருங்க உன் உடலுக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறது என்ன வாழ்தல். பிறருக்கும் பிறர் மனதுக்கும் பிறர் உடலுக்கும் பாருங்க துன்பம் கொடுக்காம இருக்கிறது வாழ விடுதல். அப்ப முதல் நீ வாழ விடுதலை செய்ய போடா, வாழ்தலை தான் செய்யணும். உனக்கும் உன் மனதுக்கும் உடலுக்கும் நீ பாருங்க துன்பம் கொடுக்காம இருந்தா நீ வாழ்வாய், பிறகு நீ வாழ விடுவாய் மற்றார்கள். ஆனால் நீ பாருங்க வாழாமல் இன்னொரு ஆளையும் வாழ விட மாட்டேன். அதான் உலகத்தில் போய் நடக்குது. நானும் வாழ மாட்டேன், இவனையும் போக விட மாட்டேன். நானும் கோயிலுக்கு போக மாட்டேன், இவனையும் போக விட மாட்டேன். நானும் பாருங்க பிரச்சனை அடிக்கிறாடி இவனையும் கோயிலுக்கு போனால் பக்கத்து வீட்டில் நல்ல அடிப்பாங்க, இவனை விடப்படும் அப்படின்னு வரும். அப்போ அந்த விடப்படான்னு சொல்றது தான் பாருங்க உலகத்தில் கூடரிக்கத்தால் அதை சார்ந்து தான் நம்ம கூட போகிறதால் தான் உலகத்தில் இன்றைக்கு இயற்கை சீட்டம் நடக்கும். ஏன்னா அந்த சக்தி தான் கூட அது நடக்கும்போது தான் இப்போ கூட நடக்குது இயற்கை சீட்டங்கள். அது குறையுமெண்டா பாருங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கம் போனால் அது குறைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் பாருங்க, நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் இந்த பக்கம் போனோடனே பிரச்சனை தீர்ந்தது. இதுதான் இப்போ உலகத்தில். இப்போ உலகம் பாருங்க இந்த பக்கம் போனால் இது குறைஞ்சிடும். இப்போ நாங்கள் இந்த பக்கம் போனோடனே எங்களுக்கு குறைஞ்சித்தானே, எங்களுக்கு குறைஞ்ச உடனே பாருங்கள் இப்போ ஒரு ஆள் கடன் தொல்லையாக வந்திருக்காருன்னு சொன்னால் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, அந்த ஆசையில் போயிட்டாரு, ஏதோ போயிட்டு கடன் பிரச்சனையானோடனே அதை திங்க் பண்ணோடனே அவர் கடன் முடியாது. ஆனால் கடன் வினையை அடிக்கிற பிறவி கடன் தீர்த்து புறவா பேருமல் அடைய வைக்கிறார் உள்ளுக்குள்ளே இருக்கார், அவர் தான் குரு. அவரோட பக்கம் சார்ந்த உடனே பாருங்கள் கடன் எல்லாம் அடைச்சிடுவோம். பிறவி கடனே அடைக்கிறவர் நம்ம இந்த கடனை அடைக்க மாட்டாரா? பேங்கில் எடுத்த கடனை யோசிச்சு பாருங்க. என்னுடைய பிறவி கடனே அடைச்சவர் எனக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்க கடன்காரன் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு வழிகாட்ட மாட்டாரா? சிந்திச்சு பாருங்க. எனக்கு அடைச்சவன் சிந்திக்கணும் தான் ஞானம். பிறவி கடனே அடைச்சவர் புத்தர் பாருங்க, புத்த பகவான் 550 பிறவிக்கு பிறகுதான் ஞானம் கிடைச்சு. அப்போ 550 பிறவி கடனே அவர் முடிச்சு ஞானம் கொடுத்தவர் இந்த சாதாரண உலக கடனை முடிக்க மாட்டாரா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறதால
என்ன நம்பிக்கையை இழக்க வச்சு கடன்காரனாயே வாழ வைக்கிறதுக்கு பாருங்கள் நம்மளுக்கு செய்தார். அதனால் பாருங்கள் காயத்ரி மந்திரம் சொல்கிறவர்கள் பாருங்கள் அட்ட தரித்திரியம் பிடிச்ச வீட்டுக்கு போன அவர்களுக்குள்ள தரித்திரியம் இல்லாமல் போகும். காயத்ரி மந்திரம் சொல்கிறவர்கள் பாருங்கள் நீரால் அழிவு வராது, அகால மரணம் வரும், நெருப்பால் வேதனைப்பட்டு அழிய மாட்டார். காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த. நாங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த காயமாகிய நோவு உடலுக்கு நோவரும் இந்த பூமியில் இருக்கிறோம். அந்த நோவராமல் இருக்கணும்டா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள் எங்களுடைய ஆன்மா வெளிச்சம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு லாம்பு இருக்குது. அந்த லாம்பு பாருங்கள் வெளியில் பாருங்கள் அந்த சிமிழி உடையும் கண்ணாடி வெளியில் இருக்கிற அந்த கவர் பாருங்கள் அதுவும் உடைஞ்சிடும். அது பாருங்கள் அது பத்திரமா இந்த உலகத்தில் இருக்கணும் உடையாம அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பாருங்கள் என்னையும் அந்த திரி தூண்டப்பட்டு வெளிச்சமாக இருக்கணும். அந்த திரி தூண்டப்பட்டு வெளிச்சமாக இருந்தால் தான் அதை நாங்கள் பத்திரமாக பாவிப்போம். இப்போ எதுக்கு மதிப்பு பாருங்கள் லாம்புக்கா, அங்கே மதிப்பு பாருங்கள் என்ன அங்கே திரிக்கு. இப்போ திரிக்கும் மதிப்பு இல்லை. யோசிச்சு பாருங்கள் யாருக்கு மதிப்பு, அந்த தூண்டிக்கு தான் மதிப்பு. நாங்கள் தூண்டியையும் மறக்கிறோம், வெளிச்சத்தையும் மறக்கிறோம், லாம்பைத்தான் பார்க்குறோம். சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க இந்த லாம்பு உடையுது. இந்த பேசுகிற லாம்பு இருக்கு தானே, இது உடைஞ்சு இந்த லாம்பு பாருங்க என்ன செய்யுது, அந்த லாம்புக்கு திரி தூண்டுபடாமல் இருந்தால் என்ன ஸ்டோரில் போட்டுருவோம், கரல் பிடிச்சிருவார். இந்த லாம்பு பாருங்க திரி தூண்டாமல் இருந்தால் கஷ்டம் வந்துடும். நம்மளுக்கு சொந்தக்காரனை பார்க்க மாட்டோம். ஸ்டோரில் போடுற மாதிரி ஒரு பக்கம்தான் நம்மளுக்கு. இந்த திரியாகி ஆன்ம திரியை தூண்டினால் பாருங்க வெளிச்சமாயிரும். இதுக்கு பிறகு பாருங்க இது பிரம்ம தேஜஸாக இருக்கும், இது மதிப்பாக இருக்கும். இது போரிடமெல்லாம் பாருங்க அவர்கள் எங்களை பார்ப்பார்கள், அவர்கள் நல்லா இருப்பார்கள் தான். ஏன்னா எங்களில் இருந்து ஒரு ஒளி தான் போகும், நாங்கள் அவ்வளோ பிரம்ம தேஜஸாக இருக்கும். இந்த பாருங்க இது லாம்பு பாருங்க என்ன செய்யும், இது வெளிச்சமாக நடு எரிக்கணும்டா இதுக்குள்ள ஒரு தூண்டி இருக்கி அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்க அந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை தூண்டுவதற்கு தூண்டி வேணும். அந்த தூண்டி தான் குரு. அதனால தான் அந்த குரு இல்லாமல் பாருங்க எந்த வித்தையும் சரி வராது. இந்த தூண்டுற குரு இருக்காத்தாலாம் தரும். அவர் தீட்சியை கொடுத்து உனக்கு பாருங்க என்னை நீ இப்படி எல்லாம் வந்து அதை வளர்க்குறதுக்கு பாருங்க உனக்கு எல்லாம் சொல்லி தருவார். அதை நீ வளர்க்க ஆரம்பித்து உன்னுடைய மனம் பாருங்க பலமாகினால், அதாவது பக்குவமாகினால் தானாக அப்படியே தூண்டி விட்டுருவார் பாருங்க. நீ வந்த இடத்துக்கு போய் தருவா. அப்படிதான் எங்களுக்கு என் குருநாதர் தூண்டினார் பாருங்க. நீ வந்த இடத்துக்கு போய் தருவாப்பா. அப்போ நீ நேரடியாக பாருங்க விண்ணோட தொடர்பு கொள்கிற ஒரு பெரிய ஒரு பாருங்க ஆண்டனாவா வந்துடுவா பாருங்க. அப்போ பூலோகத்தில் நீ வாழும்போது விண்ணோட தொடர்பு கொண்டு மண்ணோட வாழ்க்கை தான் இந்த மனித சரீரம். இது மண்ணு விண்ணு, விண்ணும் மண்ணும் சேர்ந்து இந்த உலகத்தில் பாருங்க இன்பமாக வாழணும்னு சொன்னால் மனிதன் விண்ணோட தொடர்பு கொண்டே ஆகணும். அந்த விண் தான் ஆன்மா. அவர் தான் பாருங்க கடவுள், அவருடைய பகுதி தான் நாங்கள். அவர் தான் அண்டத்தில் பாருங்க ஆதிசக்தியாயும் பிண்டத்தில் பாருங்க ஆன்ம சக்தியாக இருக்கிறார் அப்படின்னு ஈஸ்வர பட்டர் பாடுறார் ஞான பாடலை. அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் இந்த பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கிற குருதேவா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அப்படி பாருங்க இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி வருபவர்கள் பாருங்க வாழ்க்கையில் எதையும் பாருங்க அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் செல்வாக்கா இருந்து செல்வங்கள் இருந்து மனச்செல்வங்கள் பெரிய செல்வம் மனம் பாருங்க அந்த செல்வமாக வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அதுக்கு சின்ன உதாரணம், ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் பாருங்க ஒரு ராஜாவுக்கு பிரமகத்தி தோஷம், அதாவது பிரம்ம ராட்சசன் பிடிச்சிட்டார். அப்படி பிடிச்ச உடனே பாருங்க அவருக்கு அந்த அரண்மனையில் அறைகூவல் விடுறார்கள் பாருங்க. இந்த மன்னனுக்கு இந்த பிரமகத்தை தோஷம் ராட்சசம் பிடிச்சிருக்கார் ஒரு தோஷத்தால். இதை யார் நிவர்த்தி பண்ணுறாங்களோ அவர்களுக்கு பாருங்க 1000 பொற்காய்ந்து எல்லாம் நாங்கள் நகரத்தினங்கள் பொன் பயிரம் எல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான எல்லாம் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வைத்தியர்களும் போனார்கள். அவர் போகிற மாதிரி இல்லை, அவர் ஒரு சாதியாக வெப்பு பிடிச்ச மாதிரி பெருசாக அப்படியே இருக்கிறார். எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. ஒரு ஏழை பிராமணன் பாருங்க எல்லா இடங்களும் பாருங்க பிச்சை எடுக்கிறவர். அப்படி எல்லா இடங்களும் பிச்சை எடுக்க வரும்போது இந்த அரண்மனையில் எல்லா சனம் கூட்டமாக இருக்கும்போது வந்து பார்க்குறாரு. என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு இப்படி பிரமராட்சியில் இந்த அரசனுக்கு பிடிச்சிருக்காரு,
யாருண்டான இவருக்கு போய் வைத்தியம் செய்தது இல்லாமாங்கன்னா எவ்வளோ பொற்காசி நிறைய பாருங்க எல்லா தங்க நகைகள் சகலதும் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்போ அடியேனும் போகலாமா இந்த பிச்சைக்காரனை விடு 6 நாள்லாம் போய் நீங்கள் தீர்த்தா உங்களுக்கு தாரன்னு சொல்லி. அப்போ அவர் அந்த ஏழை பிராமணன் பாருங்கள் அவர்கிட்ட போகிறாரு. அங்கே உள்ளுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே பாருங்கள் உள்ளுக்குள்ளே அவர் அறையில் அவர் இருக்கிறாரு. அங்கே இவர் போன உடனே பாருங்கள் இப்படி காட்டுறாரு. ராஷா பார்த்துருக்காரு, இப்படி காட்டுறாரு. யாரு? ராஷா காட்டலை, இந்த யாரு பிச்சைக்காரன் இப்படி காட்டுறாரு. அப்படின்னு காட்டுறாரு. அடுத்த பாரு காட்டுறாங்க அப்படின்னு காட்டுறாரு. அப்படி காட்டினோடனே பாருங்க அவர்களுடைய நோய் போய்த்து பிரம்மராட்சசனா ஓடித்தார். இவருக்கு பெரிய அதிசயம். இந்த ஏழை பிராமணன் பாருங்க பிச்சை எடுக்க வந்தவர் எப்படி உடுப்பு அப்படியா எல்லா பெரிய பெரிய வைத்தியர் எல்லாம் பாருங்க பெரிய 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 ஆக்கள் நம்மெல்லாம் யோசிப்போம். வெளிநாட்டில் இருந்தால் பணக்காரனாக இருந்தால் பெரிய பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் பெரிய பெரிய டாக்டர் வெளிநாட்டில் எல்லா இடம் பார்த்தா அப்போ ஒன்றும் சரி வரல. பாண்டிச்சேரியில் அரவிந்தர் பாருங்க சின்ன வயதுல இருந்து லண்டனில் படித்தவங்க ஃபேமிலி. பாண்டிச்சேரியில் சமாதியில் இருக்காரு. எல்லாரும் வெளிநாட்டில் படித்த பாருங்க அவர் 20 வயதில் பாருங்கள் பாண்டிச்சேரிக்கு வரக்குள்ள தன்னுடைய தாயை மதிக்கலைன்னா சின்ன வயதில் போகிறார். அவ்வளோ பணக்கார பிள்ளை தன்னை மதிக்கலை. மொட்டையில் அடிச்சு ஸ்டைலில் காதெல்லாம் போட்டு வரக்குள்ள மதிக்கலை. அப்படி இருந்த ஒரு ஆள் பாருங்கள் தன்னுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரருக்கு பாருங்கள் ஒரு நோய் வந்தது, ஒரு காய்ச்சல். அவங்க எல்லா நாட்டிலையும் போனாங்க, சரி வரல பாருங்கள், சரியே வரல எல்லா நாட்டிலையும். ஏன்னு சொன்னால் அரவிந்தர் பாருங்க என்ன எடுக்க போகிறார், கடவுள் உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு எடுக்க போகிறாருன்னு நினைச்ச பாருங்க கடவுள் பாருங்க அன்றைக்கு அரவிந்தர் வீட்டில் நிற்கும் போது ஒரு பிச்சைக்கார ஆள் போகிறார். என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்படி தான் எல்லா இடமும் போகிறாங்க, சரி வரலன்னு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வாங்க, தண்ணியை பார்த்து போட்டு கொடுத்தாரு, சரியாக வந்துட்டு. அதுக்கு பிறகு என்ன விஷயம் அறிந்ததுக்காக அரவிந்தர் பின்னாலே போய்த்தார். பின்னால் அரவிந்தர் பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டில் பாருங்கள் யோகம் பழக்கி தியானம் பழக்கினவர் தான் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் பாண்டிச்சேரியில் இன்றைக்கு சமாதியில் இருக்கார், பெரிய ஒரு சக்தி படைத்தவர். அப்படி அந்த ராஜா கேட்டார், என்ன நீ இப்படி காட்டுன அப்படின்னு. நீ என்ன மந்திரவாதியான்? நான் ஒரு மந்திரவாதியும் இல்லை, நான் காயத்ரி உபாசனை 3 நேரம் பண்ணுறேன், காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். நான் எந்த கஷ்டம் பாருங்க ஏழையாக இருந்தாலும் நான் 3 நேரம் சொல்கிறேன். காலையில் அதிகாலை 4 மணிக்கு கிளம்பி காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், மத்தியானம் சொல்லி தியானம் பண்ணுவேன், காலையில் தியானம் பண்ணுறேன், பின்ன தியானம் பண்ணி தான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவர் கேட்ட என்ன அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால் நீங்கள் 3 நேரம் பண்ணுற தியானத்தின் பாருங்கள் அந்த புண்ணியத்தெல்லாம் எனக்கு தாங்க. கர்மன்ட்ட கேட்குறாரு கடைசியாக, நீ செய்த எல்லாத்தையும் எனக்கு தாப்பாடு. கிருஷ்ணர் கேட்குறாரு பாருங்க, என்ன போக தரணும். அப்போ அவர் 3 கேட்குறாரு. 3ஐயும் கேட்டால் நான் கொடுக்கல, காலையும் மாலையும் செய்கிற தண்டான அப்படின்னு வச்சு தரமாட்டேன், மத்தியானம் பண்ணுறத மட்டும் தருவேன் அப்படின்னு சொன்னாச்சு. இந்த மத்தியானம் சும்மா அவ்வளோ பெருசாக பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் வந்தோம் சரியான வெயிலாரி சித்திர பொழுகம் நித்திர தூக்கி போட்டு போகிற மாதிரி பெருசாக பண்ணலாம். இப்போ எல்லாம் நாங்கள் யோசிச்சு பாருங்க, நித்திர தூக்கணும் இல்லாட்டி மனம் ஓடிச்சு ஃபுல்லாக பண்ணல. நீ எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எந்த உங்கள் மனம் எல்லாம் இந்த கையில் ரெக்கார்டிங் வச்சுச்சு. அப்போ எல்லாம் யோசிச்சு பாருங்கள் பண்ணலாம். அப்படி இருக்கிற மாதிரி அவர் பாருங்க என்ன மத்தியானம் பண்ணுறத மட்டும்தான் தாரன் அப்படின்னு சொன்னார். அது அல்ல போய்த்தார். என்ன அவர்கிட்ட இருக்கலாம், காயத்ரி மந்திரம் சொல்ல இருக்கலாம். எப்படி பாருங்க நீங்கள் எல்லாம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரம்மராட்சன் இருந்த ஏதோ துன்பம், இப்போ காயத்ரி மந்திரம் சொன்ன போய்த்தார் தானே. அப்படி தான் அவர் சொன்னார். அப்படி தான் பிரம்மராட்சன் அதுக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்தார், போயிட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்தார், காயத்ரி மந்திரம் சொல்கிறார்கள் சாதாரணமாக அடிப்பாங்களா, கோடீஸ்வரன் ஆயிட்டார். கோடீஸ்வரன் ஆகிறால பூஜைக்கு வராமல் விட்டாரா, நித்திர தூங்கினாரா, நெடுக பண்ணினார். பண்ண பாருங்க பெருசாக வந்தது. சிக்கி முக்கி கல் கற்ப கோடி காலம் வாழ்ந்தாலும் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் ஒட்டாமல் இருந்தார். எப்படி காயத்ரி மந்திரம் ஒட்டக்கூடாது. நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணதுனால தான் இன்றைக்கு பாருங்க ஒட்டுனத்துலேருந்து கலரை மேலே ஒட்டி கொண்டே இருக்கும். கண்ணை ஓடி பாருங்க, ஒட்டு நிறுத்து கலரை மேலே ஒட்டி இருக்க திரும்பி திங்க் பண்ணி ஒற்றைமே ஒழிய. ஆனால் அதிலிருந்து வெளியே வரையலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், நான் 10 வருஷம் சாலு போட்டேன், மாலை போட்டேன், பாருங்க என்ன எல்லாம் உடைச்சேன், எல்லாம் செய்தேன். இந்த கண்கட்ட என்ன செய்யும், கண்கட்ட யாரு காப்பாற்றல. ஏண்டா எங்களை கண்கட்ட அவருங்களோட நினச்சிக்கொள்வோம். அவரு கண்ணு கிடையில, என்னுடைய படைப்பு வரைச்சு நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்,
நீ சரியா இல்லாதனால தான் இருக்கிறா. உன்னுடைய பார்வை சரியா வரணும் அப்படின்டா என்னை பூரணமாக நீ சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, பூரணமான சரணாகதி நாங்கள் அடையும் போது அங்கே கேள்விக்கே இடமில்லை. அங்கே வர இன்ப துன்பங்கள் எதையும் நாங்கள் திங்க் பண்ண மாட்டோம், எங்களுடைய கடமையை ஆற்றிக்கொண்டே போவோம். அப்படித்தான் பாருங்க, அங்கே வார இன்ப துன்பங்கள்லாம் உலகம் சொல்லும் உனக்கு அது இல்லை இது இல்லை எல்லாம் எடுக்க மாட்டோம். பூரண சரணாகதி அடைஞ்சவன் அங்கே கேள்விக்கே இடமில்லை. என்ன எனக்கு இன்னும் தாக்குதான்னு சொல்றா பாருங்க, தாக்குறவன் சொல்றவன்டா அங்கே சரணாகதி இல்லை. அதுதான் பூண்டுதல். அப்படிதான் அடியேன் பாருங்க, என் குருநாதை பூரண சரணாகதி அங்கே கேள்விக்கே இடமில்லை. அங்கே எல்லாம் கொடுத்து பார்த்தார், எல்லாம் கொடுத்து பார்த்து எதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எதுவும் என் மனம் எடுக்கிற அளவுக்கு போகலை. ஆனால் அந்த கடமை எல்லாம் சரியா ஆற்றுறதால நீ இமயமலைக்கும் போக தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னாருண்டா. உன்னுடைய மனம் அப்படித்தான் இன்னைக்கு, ஆனால் நீ அந்த கடமையை ஆற்றுற அது பழக்கம் சார்ந்து, ஆனால் அது பாதிக்கல. ஆனால் அதனுடைய முழுமையான தன்மையை நீ அனுபவிக்கிறா. அதனால மனம் திரும்பி அதில் போகாது அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணி பாருங்க. நாங்கள்லாம் காடு மலையெல்லாம் போய் பாருங்க, எங்களை பக்குவப்படுத்தினாரு. நீ எல்லா பக்குவத்தையும் அடைந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு கொண்டே பாருங்க எல்லாத்தையும் செய்த அந்த பரம்பொருள் பாருங்க, அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இக்கலியுகத்தில் எங்களை காப்பாற்றுவதற்காக என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் பாருங்க இன்று பாருங்க எங்களுக்கு இந்த பூலோகத்தில் எங்களை உயிரை காக்கும் மந்திரம் காயத்ரி மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இயன்றளவு நாங்கள் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, என்ன செய்தோம்? கூவுரத்தை கூவி விடு, காதுள்ளவன் கேட்பான், கண்ணுள்ளவன் பார்ப்பான். பாருங்க, என்னை மனம் உள்ளவன் நினைப்பான். யோசிச்சு பாருங்க, அப்படி என்று சொல்லியிருக்காரு. நாங்கள் கத்தரிக்காய் மலிவு தக்காளி போன கிழமை 800 ரூபா, இன்றைக்கு 400 ரூபா அப்படின்னு நாங்கள் கூவிக்கொண்டே போவோம். ஆனால் எடுக்கிறவன் பாருங்க எடுக்கலான்ற மாதிரி நாங்கள் கூவுற மாதிரி பாருங்க. வந்து வள்ளலார் வந்தார், கொண்டு வந்தேன், சந்தையில் போட்டேன், வாங்குவார் இல்லை, அடுத்த கலியுகத்தில் வருவன்னு சொல்லி இப்போ கலியுகத்திலையும் கூவுறோம். இல்லாட்டி பாருங்க நாங்கள் வந்ததை பாருங்க வித்தத்தை வித்து போட்டு மிச்சத்தை எடுத்து அடுத்த யுகத்துக்கும் பாருங்க நான் கூவுறதுக்கு வருவேன் ஒழிய சலிக்க மாட்டோம். நாங்களும் சலிக்காத மனத்தோட வாழணும் அப்படின்டா. இண்டையிலிருந்து பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் தியானம் பண்ணி வரும்போது என்னடா நான் வந்தேன் அதுக்கு தான் நீங்கள் உங்கள் மனத்தை வெல்லாமல் எந்த வாழ்க்கையிலையும் வெற்றி அடையலாம். கொஞ்சம் உண்டான மனத்தை வெல்லத்துக்கு முயற்சி பண்ணால் வாழ்க்கையில் வெற்றிகரமாக பாருங்கள். இப்போ நடக்கின்ற விஸ்வாவசு வருடத்தில் விஸ்வாசமாக குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கலாம். முதல் காரியாலயத்தில் விஸ்வாசமாக எல்லாரோடையும் இருக்கலாம். எல்லா பிள்ளைகளோடையும் விஸ்வாசமாக இருக்கலாம். எல்லாரோடையும் மனித நேயத்துடன் வாழக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். அதுக்கு ஆன்மீக பக்கம் வந்து போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை நிவர்த்தியாகும். அதனால் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.